அனைவருக்கும் வணக்கம். மிகவும் சாதாரணமாக வென்றுவிடலாம் என்று எண்ணியிருந்த ஸ்டாலின் அவர்களுடைய தலையில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி செய்தி வந்து விழுந்துள்ளது. அது என்னவென்று சொன்னால், நடக்க இருக்கின்ற இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சி தான் எப்பொழுதுமே வெற்றி பெறும் என்ற நிலை இருந்த பொழுது அவர்கள் சாதாரணமாக இந்த தேர்தலை அணுகிவிடலாம் என்ற ஒரு நிலை இருந்தது. ஆனால் தற்போது வருகின்ற செய்தி என்னவென்று சொன்னால், நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக ஒட்டுமொத்த அந்த கட்சியினுடைய நிர்வாகிகளும் பொறுப்பாளர்களும் தொண்டர்களும் தமிழ்நாடு முழுமையாக இருந்து குறைந்தபட்சம் 10,000க்கு மேற்பட்ட நபர்கள் அங்கு வந்து கூடியிருந்து ஒவ்வொரு வீடுகளாக சென்று திண்ணை பிரச்சாரங்களும் சரி கூட்டங்களும் சரி நிகழ்த்தி கொண்டிருக்கும் இந்த செய்தி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு இடியாகத்தான் விழுந்துள்ளது. சாதாரணமாக வென்றுவிடலாம் என்று இருந்த இடத்தில் சீமான் அவர்களுடைய இந்த நகர்வு அவர்களுக்கு ஒரு அச்சத்தை தான் ஏற்படுத்தியுள்ளது. காரணம், அதிமுக தேமுதிக மற்றும் விஜய் அவர்களுடைய அந்த ரசிகர்களும் நாம் தமிழர் கட்சி பக்கம் திரும்புகின்ற அந்த பட்சத்தில் திமுகவினுடைய வெற்றி வாய்ப்பு மிகவும் ஒரு கேள்விக்குறியான விடயமாகத்தான் இருக்கின்றது. அதற்கு அமைவாகத்தான் அந்த அச்சத்தின் காரணமாக திமுகவினுடைய அமைச்சர்கள் பொறுப்பாளர்கள் அனைவரையும் உடனடியாக விக்கிரவாண்டி களத்துக்கு அனுப்பியுள்ளார் ஸ்டாலின். அத்தோடு அவர்கள் அனைத்து தேர்தல்களிலும் கடைசி நாட்களில் செய்கின்ற அந்த பணப்பட்டுவாடாவை வந்து தற்பொழுது இன்றிலிருந்தே ஆரம்பிக்கும் படையும் அவர்களுக்கு மிகப்பெரிய உத்தரவிட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. இது எப்படி இருந்தாலும் நாம் தமிழர் கட்சியினுடைய இந்த வளர்ச்சி விக்கிரவாண்டியில் ஒரு அடுத்த கட்டமாக இருக்கும் என்பதுதான் அனைத்து விமர்சகர்களுடைய ஒரு கருத்தாக இருக்கின்றது. நன்றி.